எல்லாமே நல்லா இருக்குது. மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. புறா வச்சு எப்படி மக்களோட அந்த பசங்களோட இது எப்படி இருக்குன்றது தான் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவியோட ப்ளஸ் வந்து எல்லாரோட ஆக்டிங்கும், ஹீரோ அவர் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்குமே இது முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப கேஷுவலாக இருக்குது. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த சவுத்தில் நடக்கிற அந்த புறா இது வந்து இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கு நான் புறாவை பற்றி. இதில் இவங்க சொன்ன இது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம் புறா பந்தயத்தில் இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத கேள்விப்படுறேன். மூவியில் ப்ளஸ்ஸு அப்படின்னா ஹீரோ, மிச்சம் அந்த பசங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆடியன்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல கதைக்களம். ஏன்னா புறா பந்தயத்தை பற்றி நம்ம சில படங்களில் தான் பார்த்துருப்போம். இந்த படம் வந்து புறா பந்தயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டியில் வரக்கூடிய ஈகோனால் எவ்வளோ பெரிய வன்முறைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு பொறுமை அப்படிங்கிறது ஒரு அவசியம் அப்படிங்கிறத அந்த படம் பேசியிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு ஈகோ பிரச்சனை இருக்குது, பொறுமை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அந்த படம் பார்க்கணும். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு 2 அதாவது ஒரு சிலலாம் நம்ம இந்த மாதிரினா 2 இதுக்கு பேட்டை கிடச்சிடுவாங்க. அந்த புறானா அவனுக்கு அவ்வளோ உசுறு, புறா மேலே கை வச்சனா நீ செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி தான் ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலாக என்னோட அண்ணனை வந்து வெட்டிடுவானே, வெட்டிடுவா என்னை தாண்டி தான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அது கிளைமேக்ஸை கூஸ்பம்ஸாக இருக்கும். நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது. ஒரு ஒரு சாமானியனா ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த படம். எல்லா ஆக்டர்ஸும் வந்து நியூ மாதிரியே தெரியாது. இது ஒரு நியூ ஃபிலிம், ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்த லேகும் கிடையாது. டப்பிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்டிங்லேருந்து அந்த எமோஷனல் கனெக்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. பார்த்தா அந்த புறா வளர்க்குற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து கான்செப்ட் வந்து இது பண்ணவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்புறம் ஹீரோ வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அம்மா கேரக்டர் அவங்க தான் வந்து படத்துலேயே வந்து ரொம்ப மெயினாக இது பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே லேகு, படம் ஸ்லோவாக அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே பயங்கரமாக போகுது. அப்புறம் வந்து டேரக்டர் இருக்காருல்ல, அவர் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அமலுங்கிற கேரக்டரில் அவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து வேறு லெவல். இன்டர்வல் பிளாக் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் நான் அந்த இடத்துல வந்து எமோஷன் கொஞ்சம் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக எண்டில் வச்சுருக்காங்க. ஐ திங்க் வந்து செகண்ட் பார்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.